நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் சார். இது மாதிரி என் பேர் கங்கா. மாந்தாங்கல்ல சசிகலான்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் போது சமத்துவபுரத்தில் இருந்தாங்க சார். அங்கே வசந்தின்றவங்க என் கூட பணிபுரிகிறாங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு சசிகலான்றவங்க தெரியும். ஏற்கனவே நான் ஒரு 350 காயின் வசந்தி மூலயமா கட்டியிருக்கேன். என்னால் வாங்கி கொடுக்க முடியல. இது மேலும் மேலும் இதில் போய் ரொம்ப மாட்டிக்கிறதுனால இன்னும் அவங்கக்கிட்ட 100 கணக்கில் நிறைய பேர் கட்டியிருக்காங்க. அதனால் நான் அவங்கக்கிட்டே கூட்டுமை விட்டுறேன், நீங்களே பேசிக்கிங்க சொன்னாங்க. சரி, நானும் இந்த பழசு வெளியே எடுக்கணுமே, ஊராமட்ட காசெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், அவங்களுக்கு வாங்கி கொடுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போனால் அவங்க ஒரு இது சொன்னாங்க, 100 காயின் கட்டுமா, பழசுலேருந்து உனக்கு 30 ரிலீஸ் பண்ணுறேன் 15 நாளைக்கு அப்புறம் அப்படின்னாங்க. சரி, அவங்க பேச்சை நம்பி இதுதான் லாஸ்ட்டு ஃபைனலு உங்களுக்கு வெளியே வரத்துக்குன்னாங்க. அதேமாதிரி நானும் தெரிஞ்சவங்ககிட்ட 2-3 பேர்கிட்ட கேட்டு ஒரு 25 4 பேர்கிட்ட வாங்கி 100 காயின் கட்டினேன். ஆனால் 2 வாட்டி 15 தான் கொடுத்தாங்க. ஆனால் 30 தரேன்றாங்க. அதில் பாதி தான், 2 வாட்டி 5 தந்தாங்க. 100 கட்டினேன். அந்த 30 வரைக்கும் கொடுத்துட்டு திரும்ப லாக் ஆயிடுச்சு. திரும்ப பழசே நின்று போய்க்குது 350, திரும்ப புதுசு ஒரு 70 நின்று போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எப்போ பார்த்தாலும் லாக் ஆயிடுதுன்னு. ஆனால் எல்லாருமே நிறைய பேர் 50 100 தான் கட்டுறாங்க. ஆனால் அவ்வளோ பணத்தை எங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இது டெய்லியும் காயின். எங்களுக்கு 5 நாளைக்கு ஒரு வாட்டி சொன்னாங்க. ஆனால் இது டெய்லியும் காயின். ஆனால் அது எங்கே போய் வாங்குறாங்க, எங்கே விற்கிறாங்க, இவங்களுக்கு எங்கேருந்து ஆனால் அவங்களுடைய ஊர் பெங்களூர் தான் தங்க வருதுன்றாங்க. ஆனால் சேட்டு மூலிமா நான் சேட்டை வச்சு பண்ணுறேன்னாங்க. ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் அவங்கள என்கொயரியே பண்ண மாட்டாங்க சார். 3 டைம் வந்திருக்காங்க. ஆனால் வந்தால் கூட எஸ்பி ஆஃபீஸில் வந்திருக்காங்க. அப்போ கூட அவங்களே நீ எப்படிமா இதை பண்ணுற, உனக்கு இதில் என்ன லாபம், எதுவுமே கேட்க மாட்டேன். எங்களை தான் ஏன் கட்டினீங்க, அவங்க கொடுத்துட்டேன்னா அதை ஒத்துக்கிறாங்க. சரி, நீ கொடுத்துட்டதுக்கு என்ன எவிடன்ஸ் கேட்க மாட்டேன். எங்களை மட்டும் நீங்கள் கட்டினதுக்கு எவிடன்ஸ் நான் கேட்குறாங்களா, அவங்களையும் கேட்கணும் தானே. ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேன். அவங்க கூட குண்டா சார்லஸ்ன்றது வராரு கூட. நாங்கள் கொடுத்துங்க, அவங்க வாங்கினவங்க. இவங்க 2 பேருக்கு தான் நாங்கள் சம்மந்தம். இதில் குண்டா சார்லஸ் எங்கேருந்து வராங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அந்த ஆஃபீஸில் அவங்க பக்கம் தான் பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்கிறாங்களே. ஆனால் 3 டைம் வந்திருக்கிறாரு அவர். அது போல் அங்கேயே எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. அப்படி இருந்தவங்க அது இன்னமும் பண்ணிக்கின்னு தான் இருக்காங்க. உன்னால் என்ன பண்ண முடியும், இது பெரிய ஒரு நெட்வொர்க்கு, உன்னால் ஒன்றே பண்ண முடியாது. எத்தனை மாதமாக நீ அழிஞ்சிங்கிற. ஆனால் இது உண்மை தான். நாங்கள் 6 மாதமாக டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்தோம். போன வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் ஆரம்பித்தோம். இன்னமும் நாங்கள் போராடிக்கின்னு தான் இருக்கோம். இதுக்கு எந்த ஒரு முற்றுப்புள்ளியுமே, நான் செத்தா கூட எங்கள் ஆளுங்க நடத்துவாங்கன்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருப்பேன். ஆனால் இதில் அரசியல்வாதிங்க கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் கட்டின காசு எங்கே, நாங்கள் கட்டினது வரைக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கு லாபம் வேணாம், ஏற்கனவே கொடுத்த லாபம் கூட நீ எடுத்துக்கணும்னு கூட சொல்லிட்டோம். இன்னும் எப்படி தான் தாழ்ந்து போகுது. மாதம் கூட மொத்தமாக கூட சரி நீ எங்கேயோ போய் லாக் ஆகிட்டே என்னால் முடியலன்றியா, மாதம் 1 லட்சம் ஒரு 50,000 கூட கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னா கூட ₹1 கொடுக்க முடியாது. இது உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட அதிகாரிங்க இருக்காங்க, என்கிட்ட பணம் இருக்குது, நான் என் பணத்தை வச்சு நான் பேசுவேன். ஆனால் எஃப்ஐஆர் போட்டு 62 நாள் ஆச்சு சார். ஆனால் இன்னும் அவங்கள எந்த ஒரு என்கொயரியும் பண்ண மாட்டுறாங்க சார். இதில் நிறைய ஆளுங்க நிறைய பேர் போய் மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களும் கேட்டான்னா சொன்னாங்க, அவங்கள மாதிரியே தான் நீங்கள் அழிஞ்சிங்க அடங்கணும், ₹1 வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணும். இல்லை நாங்கள் வாழறதும் சாவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இதுதான் கடைசி போராட்டம். இங்கேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் தான் வந்திருக்கேன். எங்கள் ஒரு பொண்ணு தான் இருக்குது எனக்கு. லாஸ்ட்டில் அதுவும் நானும் கொளுத்திக்கின்னு தான் சாகணும். இல்லைன்னா விஷம் வாங்கி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் சாகணும். எங்களுக்கு 12 பேர் கட்டிக்கிறாங்க. இந்த 12 பேருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது. ஆம்பளை இல்லாத வீட்டில் வந்து கேட்குறேன். யாராக இருந்தாலும் கேட்பாங்க தான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிறேன், நான் இல்லை சொல்ல, நான் வாங்கிக்கிறேன். அவங்களும் கேட்குறாங்க. நானும் இன்னொருத்தர்கிட்ட போய் கட்டிட்டு இருக்கிறேன்னா அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நீ தான் வாங்கி கொடுத்தேன். அதேமாதிரி வசந்தின்றவங்க தான் சார் இதுக்கு முழுக்க காரணம். ஆனால் இதில் அவங்க ஒதுங்கிறாங்க சார். அவங்க பேரே இதில் வரமாட்டேங்குது. அவங்களும் எதுவும் என்கொயரி பண்ணவே கூப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன்றாங்க ஒரே வார்த்தை. ஃபஸ்ட்டு என்கொயரிக்கு போகும்போது இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சசிகலா சொல்லிட்டாங்க. 2வது வாட்டி என்கொயரிக்கு போகும்போது என்கிட்ட கட்டினாங்க சார், நான் வாங்கி கொடுத்துட்டேன்றாங்க. அதுக்கு ப்ரூஃபே கேட்க மாட்டாங்க. எங்ககிட்ட மட்டும் ப்ரூஃப் கேட்குறாங்களே. அப்போ அவங்களும் அதுக்கு உணர்ந்தியாக தானே இருக்கிறாங்க. இது நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்கள் தான் இதுக்கு நல்ல வழி காட்டணும் சார். இந்த பின்னாடி என் பொண்ணு அனாதை ஆகிடாதீங்க. நான் செத்தாவோட என் பொண்ணையோடு சேர்த்து தான் நான் சாவேன். நான் ஒன்றே சாக மாட்டேன். ஏன்னா என்னை விட்டு அது கஷ்டப்பட தேவையில்ல. இப்போ இருக்கிற காலம் 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைலாம் இன்னும் பண்ணிடுறாங்க. என் பொண்ணு ஸ்கூல் அனுப்புறது கூட எனக்கு பயமாகுது. அந்த குழந்தைய ஸ்கூல் கூட சரி என்னால் அனுப்ப முடியல. ஒரு நாளைக்கு போகிறா, ஒரு நாளைக்கு போக மாட்டேறா. இதுக்கு நல்ல அதிகாரி
அப்படிங்கிறதா இதில் முடிவு. எந்த அதிகாரியை நான் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் அங்கே ராணிப்பேட்டில் எல்லா ஆஃபீஸ் இருந்து கூட எங்களால் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியல. இதில் என்னதான் சொல்கிறதில்ல, தலைமைச் செயலகத்துக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டேன், ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டேன், நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், இன்னும் எங்கெங்கே தான் அனுப்புனா. நானே 10 பெட்டிஷன் அனுப்பிச்சிட்டேன், எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இதுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.